வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ. கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்ட கடற்கரைக்கு தினசரி ஏராளமான காதல் ஜோடிகள் வருகின்றனர். அவர்களை போலீசார் மிரட்டி பணம் நகைகளை பறிப்பதாக புகார் எழுந்துள்ளது. சில போலீசார் காதல் ஜோடிகளின் மொபைல் போன்களை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டு பெற்றோர்களிடம் தெரிவிப்பதாகவும் மிரட்டுவதாகவும் காதலர்கள் புகார் கூறுகின்றனர். இதனிடையே கடலோர காவல்படை போலீசார் ஒருவர் கடற்கரைக்கு வந்த காதல் ஜோடியை அழைத்து பணம் கேட்டு மிரட்டியதுடன் காதலுடன் வந்த பெண்ணிடம் தவறாக பேசியுள்ளார். இதனை அறிந்த அங்கிருந்த பொதுமக்கள் அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அவன் எங்க அவன் என்னை போய் சொல்லிட்டு ஆளு தப்பா சாலெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசணும். அவன் பண்ணான் தாவன் அவனை எப்படி விட சொல்றான். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதுச்சேரி அரியூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஃபேஷன் போட்டியாளர் சங்கத்தின் சார்பில் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி பட்டத்திற்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் என்று 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இறுதி சுற்றில் வசுந்தரா என்ற மாணவி மிஸ் புதுச்சேரி பட்டத்தையும் மிஸ்டர் புதுச்சேரி பட்டத்தை குணசங்கர் என்ற மாணவனும் பெற்றனர். முன்னதாக ஃபேஷன் ஷோவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நடைப்பயிற்சி, சீர்படுத்தும் முறை, தோரணையின் வழி, தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டது. நீங்க அழுவீங்க அப்படின்னு நம்ம வந்து விஜய் டிவி ஆக்க விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். Super. Thank you so much guys. Next வந்துட்டு புதுச்சேரி கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் சார்பில் தமிழ் ஒலி நூற்றாண்டு விழா மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன கருத்தரங்க கூடத்தில் கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் சார்பில் தமிழ் ஒலி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வம் வரவேற்றார். தமிழ் ஒலி நூற்றாண்டு விழா குழு தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். ஆதி திராவிடர் அரசு ஊழியர்களின் சங்க தலைவர் மேகராஜ் முன்னிலை வகித்தார். வழக்கறிஞர் லெனின் துரை, ஈரம் ராஜேந்திரன் நோக்க உரை ஆற்றினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், கோட்டக்குப்பம் அஞ்சுமன் செயலாளர் லியாகத் அலி கலந்துரை ஆடினார். பேராசிரியர் பஞ்சாங்கம் மக்கள் கவிஞர் தமிழ் ஒலி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார்.
ஒருங்கிணைப்பாளர் ஜானி நன்றி கூறினார். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஓங்கட்டும் ஓங்கட்டும் தமிழ் ஒளியின் புகழ் மட்டும் தமிழ் ஒளியின் புகழ் மட்டும் உலகெங்கும் ஓங்கட்டும் உலகெங்கும் ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும். உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல. நீட்டுக்கு எதிரான தலைவர் விரைவில் துணை முதல்வராக பதவியேற்று ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார். புதுச்சேரியில் நாஞ்சில் சம்பத் பேட்டி. உதயநிதியை விமர்சனம் செய்யும் சீமான் பாஜகவின் கைக்கூலி என்றும் விமர்சனம். புதுச்சேரி லாஸ்பேட்டை நூரே ஹிதாயத்துல் இஸ்லாமிய மஸ்ஜித் சார்பில் சமய நல்லிணக்க விழா லாஸ்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சமய நல்லிணக்கம் பற்றி உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியம் ஆகாது. இதனால் இந்தியா பிளவுபடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள். அப்படியானால் ஹரியானாவில் தேர்தல் நடக்கிறது, மகாராஷ்டிராவில் ஏன் நடத்தவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லை, இது முட்டாள்தனமான முடிவு என்றார். ராகுல் காந்தியை அச்சுறுத்தியோ உயிர் பயத்தை காட்டியோ அவரை மிரட்ட முடியாது. தற்போது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். நாளை அவரே பிரதமராக வருவார் என்பதனை பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மது ஒழிப்பு மாநாடு மகத்தான வெற்றி பெறும். 2 லட்சம் பெண்கள் திரட்டுகிறார்கள். இந்தியா கூட்டணி அல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். அரசுக்கும் இந்திய கூட்டணிக்கும் உராய்வு ஏற்படுத்த திருமா விரும்பவில்லை. மாநில சுயாட்சி டெல்லியில் எதிரொலிப்பது போல மதுவிலக்கு தேசிய அளவில் எழுச்சியாக அமையும் என்று குறிப்பிட்டார். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாஞ்சில் சம்பத், சீமான் பாஜகவின் கைக்கூலி, உதயநிதி ஒன்றும் கிள்ளுக்கீரை அல்ல, நீட்டுக்கு எதிரான தலைவர், அதனால் விரைந்து வேகமாக ஸ்டாலின் சுமையை பகிர்ந்து கொள்வார் என்று குறிப்பிட்ட நாஞ்சில் சம்பத், விரைவில் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்பார் என்றார். விஜய் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்த நாஞ்சில் சம்பத், திருப்பதி லட்டு விவகாரம் குறித்தும் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்றார். வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு தினத்தை ஒட்டி மாநில அளவிலான கராத்தே போட்டி மற்றும் வீரர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் இசைக்கலைவன் கலந்து கொண்டு போட்டியினை தொடக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக கராத்தே சங்கத்தின் தலைவரும் பிரசிடென்சி பள்ளி நிறுவனருமான கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் தனியார் பள்ளியின் நிறுவனர் பாஸ்கர் மற்றும் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா, பள்ளி சங்கத்தின் செயலாளர் விஸ்வசுந்தரம், அரசு அதிகாரிகள் கலியபெருமாள், தனலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கராத்தே பள்ளியின் துணைத் தலைவர் ஞானசேகரன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்கள், வீராங்கனைகள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களை அவதூறாக பேசியும் கொலை மிரட்டல் விடுத்த பாரதிய ஜனதா சிவசேனா நிர்வாகிகளை கைது செய்ய கோரி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் காவல் நிலையங்களில் புகார் மனு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சார்பாக முன்னாள் அமைச்சர் MOH ஷாஜகான் தலைமையில் சிவாஜி சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். அங்கிருந்து கண்டன பேரணி லாஸ்பேட்டை காவல் நிலையம் சென்று காவல் நிலைய ஆய்வாளரிடம் திரு ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாரதிய ஜனதா சிவசேனா நிர்வாகிகளை கைது செய்ய கோரி மனு அளித்தனர்.
உடன் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் அனைத்து காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விமர்சனம் செய்த குற்றவாளிகளை கைது செய், கைது செய். பாரதிய ஜனதா நிர்வாகிகளை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் இளந்தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி. புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர். புதுச்சேரி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், இரத்தத்தின் சர்க்கரை அளவு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பொது மருத்துவம் இன்று பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் கருவடிக்குப்பம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயன் அடைந்து சென்றனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் கருவடிக்குப்பம் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். திமுக பவள விழாவை ஒட்டி சுல்தான்பேட்டையில் கழக கொடியேற்றும் நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு ஊர்தோறும் வீடுதோறும் கழக கொடியேற்ற வேண்டும் என்று கழகத்தினருக்கு விடுத்த ஆணையை ஏற்று புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளில் உள்ள கழக கொடி கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு கழக மூத்த முன்னோடிகளை கொண்டு கழக கொடி ஏற்றி வைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கழக அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவும் அலுவலகம் எதிரில் கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியும் இன்று காலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புதுப்பிக்கப்பட்ட கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார். புதுச்சேரி அகத்தியர் கோட்டம் பகுதியில் புதியதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட 15 அடி உயர ஸ்ரீ யம வராகி அம்மன், ஸ்ரீ கால பைரவர் சுவாமிகளுக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முத்தரையர்பாளையம் அகத்தியர் தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வனபத்ரகாளி அம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ மார்க்கண்ணியம்மன் ஆலயத்தில் 21 அடி உயர காளியம்மன், பிரணவபுரீஸ்வரர், வனவாராகி, பிரத்யங்கரா தேவி, வக்ர காளியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு விழா மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 15 அடி உயர ஸ்ரீ யம வராகி அம்மன், ஸ்ரீ கால பைரவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. நேற்று வாஸ்து சாந்தி, யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை, பூர்ணஹூதி, தீபாரதனை, 2ஆம் கால யாக பூஜை நடத்தப்பட்டன. இன்று காலை பூர்ணஹூதி, தீபாரதனை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்வாக மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட 15 அடி உயர ஸ்ரீ யம வராகி அம்மன் மற்றும் ஸ்ரீ கால பைரவர் சுவாமி சிலைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமி சிலைகளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அந்த பகுதியை சுற்றியுள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகி விஜயபாரதி, அஞ்சலாட்சி, சுகுந்தன் மற்றும் அகத்தியர் கோட்டம் பகுதியை சேர்ந்த பாண்டியன், மனோபாலன், ராஜா, ராஜி மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
சர்வதேச மனித உரிமை பணிக்கான அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள கிளை நூலகம் மற்றும் VAO அலுவலகம் புதிய கட்டிடங்கள் கட்டித்தர கோரியும், மேலும் கோட்டக்குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும், மேலும் பல ஆண்டுகளாக இடித்த நிலையில் உள்ள நூலகத்தை கட்டித்தராத தமிழக அரசை கண்டித்தும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி கோட்டக்குப்பம் நூலகம் எதிரில் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது சம்பந்தமாக இன்று சின்ன முதலியார் சாவடியில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டதுன்னா 2022ஆம் ஆண்டிலிருந்து கோட்டக்குப்பம் கிளை நூலகம் பழுதடைந்து மக்களின் உயிரை பழிவாங்கும் விதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மோகன் ஐயா அவர்களிடமும், மேலும் நகராட்சியினுடைய ஆணையாளர் பானுமதி அவர்களிடமும், மேலும் தொடர்ந்து இப்போது உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி அவர்களிடமும், மேலும் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களிடமும் இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியிடம் காவலர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் நடைபெற்ற மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் புதுச்சேரி ஃபேஷன் ஷோ. கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குடும்ப பெண்கள் கலந்து கொண்டு பங்கேற்பு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.